விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தனியார் பள்ளியின் முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தலைமறைவாக இருந்தவர் சிக்கியது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ரெட்டனை கிராமத்தில் கிரீன் பாரடைஸ் என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு தனியார் பள்ளியின் முதல்வர் கார்த்திகேயன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பெற்றோரிடம் சிறுமி தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் கடந்த 14ஆம் தேதி விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் பள்ளியின் முதல்வர் கார்த்திகேயன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதியானது. பள்ளியின் முதல்வர் கார்த்திகேயன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவான பள்ளியின் முதல்வர் கார்த்திகேயனை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் மகளிர் போலீசார் கார்த்திகேயனை கைது செய்து போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அவரை வருகிற 1ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி ஹெர்மிஸ் உத்தரவிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து கார்த்திகேயனை விழுப்புரம் அடுத்த வேடம்பட்டு சிறையில் காவல்துறையினர் அடைத்தனர்.